உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க. வெள்ளிமலை யான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா. ஆமாங்க, நம்முடைய வாழ்வு வளமாக இருக்கணும்னா முருகனுடைய 6 முகங்களில் இருக்கக்கூடிய ஒரு முகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கண் நம்மை ஒரு அருள் பார்வை பார்த்தாலே போதுமானது. நம்முடைய வாழ்வு அத்தனை வகையிலும் சிறக்கும், வாழ்க்கை மேலே மேலே முன்னேற்றம் அடையும். முருகனை வழிபடுவதற்கு எத்தனையோ நாட்கள் இருக்கின்றன ஒரு வருடத்தில். அதில் மிக முக்கியமான ஒரு நாள் நாளைய தினம், ஏப்ரல் மாதத்தோட முதல் நாள் நமக்கு முருகனை வழிபட தானாக வந்திருக்கின்றது. ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள், அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி, தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி, அந்த நாளில் நாம் செய்ய கூடிய சில வழிபாடுகளோட தாக்கம் அந்த மாதம் முழுக்க இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அந்த வகையில் நாளைய தினம் நம்ம நிறைய பேர் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வீங்க. அப்படி விரதம் இருக்க முடியாவிட்டாலும் உங்களால் இயன்ற பொருட்களை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்கள் வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைக்கு நம்ம என்ன வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ, 10 ரூபாய்க்கு ஒரே ஒரு பொருளை வாங்கி ஒரு குறிப்பிட்ட வகையில் முருகனுக்கு அதை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக கேட்ட ஒரு வேண்டுதல், அந்த வேண்டுதல் மட்டும் முருகன் நிறைவேற்றிட்டா எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் நினச்ச ஒரு வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறிவிடும். நம்முடைய சேனலில் கடந்த 2 நாட்களாக நிறைய வழிபாடுகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லாராலும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. யாருக்கு என்ன பொருள் கிடைக்கிறதோ, உங்களுடைய உள்மனது எதை நீங்கள் செஞ்சால் நல்லது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதோ அதை நீங்கள் செய்யலாம். நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யுங்க. நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் தாராளமாக விட்டுடலாம். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நாளைய தினம் நம்ம காலையில் சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது நீங்கள் குளிச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை 6 முறை நீங்கள் உச்சரிக்கலாம். அல்லது நீங்கள் முகம் கை கால் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு பச்சை தண்ணீர் கூட குடிக்காமல் இதை நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது. விரத நாட்களில் நம்ம காலையிலே தலை குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பட்சத்தில் இந்த மாதம் முழுக்க நீங்கள் எடுத்த அத்தனை காரியங்களும் உங்களுக்கு வெற்றி மாலையை சூடும். நான் இந்த மாதம் மட்டும் கிடையாதுங்க, இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு வெற்றி, எந்த பக்கம் நீங்கள் திரும்பினாலும் உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுக்கும். சில பேர் கேட்கலாம், ஏங்க இது நாளைக்கு மட்டும்தான் உச்சரிக்கணுமா, தினம்தோறுமே முருகனை வழிபடும் பொழுது இதை நாங்கள் உச்சரிக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். தாராளமாக உச்சரிக்கலாம். ரொம்ப ஒரு சிக்கலான சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி இருக்கீங்க, ஆபத்து காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அல்லது ஒரு விஷயம் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே போகுது, எனக்கு கை கூடவே மாட்டேங்குது, நானும் எத்தனையோ முயற்சிகள், என்னால் ஆன முயற்சிகள் நான் எடுத்துட்டேன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் நான் போய் கேட்டு பார்த்துட்டேன், ஆனால் யாராலையும் அது முடியல அப்படின்னு நீங்கள் கைவிட்ட விஷயங்கள் உங்களுக்கு மிக விரைவில் நீங்கள் எந்த ஒரு சிரமப்படாமல் உங்கள் கைகளில் சேரும். அத்தகைய ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அதே போல் நாளைய தினம் நீங்கள் குளிக்கும் பொழுது குளிக்கின்ற தண்ணீரில் நீங்கள் சேர்க்க வேண்டிய 3 முக்கிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நாளைக்கு புதன்கிழமை, ஸோ ஒர்க்கிங் டே. அதனால் நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு குளித்தாலும் ஜஸ்ட்டு இப்போ நம்ம உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 பொருட்களை, ஒரு கல் உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு சொட்டு பால். ஸோ இவ்வளோதான். ஒரு கல்லுப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு சொட்டு பால், இதை 3 மட்டும் நீங்கள் குளிக்கக்கூடிய பக்கெட்டில் கலந்து நீங்கள் குளிங்க. அதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சொம்பும் எடுத்து, மக்கு எடுத்து நீங்கள் உங்கள் தலையிலையோ உங்கள் உடம்பு மேலேயோ ஊற்றும் பொழுது முருகா சரணம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே நீங்கள் குளிங்க. ஏன்னா நாளைய தினம் நம்ம இப்படி குளிப்பதனால் நாம் செய்த பாவங்கள், நமக்கு தெரியாமல் நம்மிடம் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகள், தோஷங்கள் இவையெல்லாம் நம்மை விட்டு விலகும். அப்படி விலகிட்டு நம்ம ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு, நேர்மறையான சிந்தனையோடு முருக வழிபாடுகளோ அல்லது நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய பௌர்ணமி வழிபாடுகளையோ செய்யும் பொழுது அனைத்து வழிபாடுகளும் உங்களுக்கு நல்ல பலன் தரும். ஸோ இப்போ
இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தை உங்கள் 2 கைகளும், வலது கை இடது கை, இந்த 2 கைகள்லையும் இந்த ஒரு முத்திரைக்கு பெயர் தான் ஞான முத்திரை அல்லது சின் முத்திரை. இதை வச்சுட்டு நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. யாரெல்லாம் கீழே அமர்ந்து சொல்ல முடியுமோ சம்மணமிட்டு ஒரு தரை விரிப்பு போட்டு அதன் மேல் அமர்ந்து சம்மணமிட்டு உங்களுடைய 2 கைகளையும் உங்களுடைய முட்டிமேல் வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். சுத்த பத்தமானவர்கள் மட்டும்தான் இந்த முத்திரையை வைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நாளை 6 முறை சொல்லணும். மிக எளிய மந்திரம். இதை நீங்கள் சொன்ன ஒரு கொஞ்ச நாள்லையே இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லும் பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் படிப்படியாக விலகி உங்களுக்கு வெற்றி, எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு வெற்றி, காரிய சித்தி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நீங்கள் நாளைக்கு குளிச்சுட்டு இதை செய்வது நல்லது. அப்படி இல்லைன்னா வெறுமனே மந்திரம் சொல்லலாம். இந்த ஒரு மந்திரத்தை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா முருகனுடைய அருள் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே இந்த மந்திரம் உங்கள் கண்களில் படுங்க. ஆமாங்க, நம்ம சேனலில் எத்தனையோ பதிவுகள் போடுறோம். நிறைய பேர் சில பதிவுகளை பார்க்குறாங்க, நிறைய பேர் சிலதை மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த நாள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு நல்ல நேரம், நல்ல காலம் இருந்தால் மட்டுமே சில நல்லவைகள் நம் கண்களில் படும். அதற்கான ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் உருவாக்கி தரும். அதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் முருகா போற்றி அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தான் காரிய சித்தி தரும் முருகர் மந்திரம். ஓம் மங்கள கார்த்திகேயா சரவண பவா ஹ்ரீம் காரிய சித்திதராய நமோ நமக அப்படிங்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை 6 முறை நேர்மறை எண்ணத்தோடு நீங்களே உங்களை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து சொல்லுங்கள். இதை சொல்லுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு தண்ணீர் குடிப்பது அல்லது உங்களுடைய காலையில் டீ காஃபி குடிக்கிறது, வேறு என்ன சாப்பிட்றதோ நீங்கள் அதை பண்ணலாம். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது இந்த மந்திரம் உங்களை வழி நடத்தும், தினமுமே வழி நடத்தும். அதனால் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். அனைத்து தடைகளையும் நீக்கி, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எப்படி இந்த காரியம் நமக்கு கைகூடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க ஒரு அதிர்வுகள் உண்டாகும். அந்த அதிர்வுகள் தடைகளை நீக்கி நீங்கள் நினைத்ததை உங்கள் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். அதுவும் அந்த குறிப்பிட்ட முத்திரையை வைத்து நீங்கள் இதை உச்சரிக்கும் பொழுது இன்னும் கூடுதலான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னால் அது உங்களுக்கு மன அமைதியையும் கூர்ந்த ஒரு கவனத்தையும் தரக்கூடிய ஒரு முத்திரை. அது ஞான முத்திரை, ஞானத்தையும் தரக்கூடியது. அதோடு சேர்ந்து நீங்கள் இதை சொல்கிறதுனா சொல்லலாம். அல்லது எனக்கு முத்திரையெல்லாம் வைக்கிறது சரி வராதுங்க, இந்த மந்திரத்தை மட்டும் தினம்தோறுமே நான் 6 முறை சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சொல்லலாம். மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா போற்றி அப்படிங்கிறத டைப் பண்ணிவிடுங்க. எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் முடிந்த நல்ல விஷயங்களை தினம்தோறும் 4 பேருக்கு செய்யும் பொழுது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் உங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த புண்ணியம் சேரும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.